என்னோட லைஃப்பில் நான் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவேன். நிறைய பணம் சேர்த்து வைக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் ஆனால் நான் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண மறந்துட்டேன். அந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டிங் மணி வைஸ்லி. இதை நான் கற்றுக்காமல் போனதுனால, நான் என்ன பண்ணியும் என்னால் சேர்த்து வைக்க முடியல. நான் என்ன சம்பாரிச்சும் என் கையில் அது நிற்கவே மாட்டுது. மாத கடைசின்னு வரும்போது நான் திணறிக்கிட்டு தான் இருக்கேன். யாரோ ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ன சேஞ்ச் பண்ண மாதிரி உங்களையும் சேஞ்ச் பண்ணி உங்கள் சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் அமிர்தா. இது உங்கள் அமிர்தா வில்சன் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணம் அப்படின்னு சொன்னோன்னுமே நம்மள நிறைய பேருக்கு ஆசை தான் அதிகமாகும். எப்படியாவது பணத்தை சம்பாரிச்சிடணும், எப்படியாவது இங்கே ஓடி அங்கே ஓடி எதை ஓடி 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 சம்பாதிக்கிறோமே தவிர அதை சேர்த்து வைக்கிறோம். பட் ஆனால் செலவு பண்ணும்போது தப்பாக செலவு பண்ணிடுறதுனால நம்மளால சேர்த்தே வைக்க முடியாமல் போகுது. செலவு பண்ணும்போது அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட் அ கேஷ். அதாவது எப்போவுமே உங்ககிட்ட கேஷாக வச்சுக்கோங்க. இப்போ பெரிய பெரிய பணக்காரங்களாம் அவங்க யூபிஐ இல்லை பேடிஎம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வச்சு அவங்க செலவு பண்ணலாம். இதுவே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த மாதிரி யூபிஐயில் வச்சுருந்தோம் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னையே சொல்கிறேன். நான் அப்படி வச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு 10,000 என்னோட அக்கௌண்ட்டில் இருந்தால் கூட இந்த கடையில் செலவு பண்ணுறது அந்த கடையில் செலவு பண்ணுறது அப்படி செலவு பண்ணி 10,000 எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதுவே என் கையில் காசாக இருக்குது அப்படின்னும் போது நான் ஒன்னொன்னையும் கொடுக்கும்போது என்னோட மைண்டில் ஒரு அலர்ட் வரும். நான் அதிகமாக செலவு பண்ணுறேன், கம்மி பண்ணணும், இவ்வளோதான் என் கையில் இருக்குது, இதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுவே அக்கௌண்ட்டில் இருக்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் 20 ரூபா தானே 30 ரூபா தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி 10,000 காலியாகி ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன். ஸோ நீங்களும் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் யூபிஐயில் குறிப்பிட்ட லெவலுக்கு பணத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே பணத்தை வைக்காதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டிங் மணி ஆன் நியூ பிராண்ட்ஸ். அதாவது இப்போ புதுசாக ஒரு பிராண்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க, புதுசாக லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது உடனே அதை போய் வாங்கிடுறது. அது இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராதுப்பா, நான் அதை வாங்கியே வச்சாகணும், இல்லை எதிர்த்த வீட்டுக்காரன் வாங்கிட்டான் நான் வாங்கியே ஆகணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறத முதல்ல நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு அது தேவையா தேவையில்லையான்றதை தெரிஞ்சு வாங்குங்க. இப்போ நான் எனக்கு தேவைதான், பட் நான் வாங்கணும், ஆனால் இப்போ வாங்கக்கூடாது, அது கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுதான் குட். பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக லான்ச் ஆன உடனே அந்த ஒரு பொருளோட விலை ரொம்ப ஹையில் இருக்கும். இதுவே அந்த பொருளோட விலை ஒரு 2 வருஷம் இல்லை 1 வருஷம் கழிச்சு பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அந்த டைமில் வாங்கும்போது எனக்கு பெனிஃபிட் இல்லை. ஸோ நான் அப்போ வாங்குறதுனால எனக்கு அது ஒரு பாதி விலையில் கிடைக்கிது, இல்லை கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்குதுன்னும் போது ஒரு 10,000 சேவ் பண்ணால் கூட அந்த பொருளும் என் கையில் வந்துருச்சு. பட் ஆனால் நான் சேவும் பண்ணிட்டேன்ல. ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமாக செலவு பண்ணுறது. இப்போ நான் என்னோட வருமானமே 10,000 ரூபாய் தான். அந்த 10,000 ரூபாயில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். நான்லாம் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஏன் நான் படக்கூடாது? எனக்கும் ஆசை இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அதை எப்படி சேர்த்து வச்சு வாங்கணும்னு தான் யோசிக்கணும். இப்போ நான் என்னோட காசு ஒரு 3,000 ரூபாய் நான் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா, அந்த 3,000 ரூபாவை சேர்த்து வச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் அந்த ஃபோனை என்னோட சொந்த காசில் இஎம்ஐ இல்லாமல் வாங்கினேன்னா அது பெஸ்ட்டு. இப்போ நான் இஎம்ஐயில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி கஷ்டப்பட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட நான் சேர்த்து வச்சு வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இஎம்ஐயில் போய் அந்த ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இதை பண்ணதுனால என்னோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த விஷயத்த நீங்களும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.